வெல்கம் டு கார்லி கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அரிசி மாவு பணியாரம். இது எப்போவுமே எங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அதை உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டலான்னு விரும்பியிருக்கேன். ஸோ அதை இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அரிசி மாவு, இடியப்ப மாவு இருக்கு இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் அளவு அரிசி மாவை, அதுக்கு இப்போ ஒரு உலக்கு அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அரை உலக்கு அளவு வெல்லம் அல்லது நீங்கள் சுகர் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெல்லம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு முட்டை, தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு அரை முடி தேங்காய் பாலை கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு. இப்போ எப்படி அதை செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, அப்புறம் தேவைக்கு எப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் நிறைய சேர்த்தா தான் நல்ல ஸ்வீட் இருக்கணும். அப்போ தான் அந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் வெல்லத்தை இந்த பாலில் கரைச்சி விட்டுக்கும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு பாலில். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் ஒரு முட்டை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த பணியாரத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா வெல்லத்திலே கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் அரிசி மாவை ஆட் பண்ணிடலாம். இதோட பதம் எப்படி இருக்குன்னா, சப்பாத்தி மாவுல கொஞ்சம் இலகின பதத்தில் இருக்கணும். இப்போ இதை பிசைஞ்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் இதாக இருக்குது. இது கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு தேங்காய் பாலை தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக பால் பிழிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஏன்னா பதம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் நம்ம பிணைக்க போகிறோம். அதனால தான் வெல்லம் கூட நான் பாவு காய்ச்சாமல் அப்படியே நான் தேங்காய் பாலில் இது பண்ணேன். தேங்காய் பால் நிறைய சேர்த்தா நல்லா ருசியாக இருக்கும். மாவு நல்லா இந்த பதத்திலே இருக்கணும். இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம தட்டணும். இது அரிசி மாவுனால் கொஞ்சம் நேரம் ஆகும்போது அப்படி இறுகிரும். அப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுக்கும்போதே ஒரு 1/2 கிளாஸ் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சோண்டு தெளிச்சு விட்டு அப்பப்போ பிசைஞ்சு தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. தட்டி வைக்கிறதுக்கு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். தட்டுறதுக்கு கையிலையும் கொஞ்சம் அப்படியே எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. இப்போ தட்ட ஆரம்பிக்கலாம். மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை எதுக்கு போகிறோம்னா சென்டர்லலாம் நல்லா வேகணும். அப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால் ஓட்டை போட்டுக்கோங்க. இதோட சைஸ் சிறுசாக கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டுடலாம். லைட் ஹீட்டாக தான் இருக்கணும் ஆயில். பார்த்தா நல்லா வேகும். இப்போ எல்லாத்தையும் போட்டுடலாம். லைட்டாக செவந்துருச்சு. இதை திருப்பி விட்டுக்குருவோம். மீடியம் ஹீட்டில் அடுப்பு வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அது கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துருவோம். நம்மளோட அரிசி மாவு பணியாரம் ரெடி.
ரொம்பவே சுவையான பாரம்பரியமிக்க அரிசி மாவு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாரில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.